சீதா கீதா உங்க தங்கச்சிங்களா? அவங்க இன்னைக்கு அனாதையா நிக்கிறதுக்கு நீங்க தான் காரணமா? தெரியுதுல, அந்த நாள் தான் நம்மளுக்கு பாதி பிரச்சனையே. தெரியாம கேக்குற? தெரிஞ்சே கேளுங்க. அவன் யாரு உனக்கு குங்குமப்பூ வாங்கி கொடுக்கிறதுக்கு? குங்குமப்பூவை பால்ல போட்டு சாப்பிட்டா வயித்துல வளர குழந்தைக்கு நல்லதுன்னு நல்ல எண்ணத்துல வாங்கி கொடுத்திருக்காரு. இதுல என்ன மகேஷ் தப்பு? தப்புதான், நான் தப்புன்னு சொல்றேன். எனக்கு தப்புன்னு தோணல. தப்பு சியா, அவன் வாங்கி கொடுக்கறது தப்பு. என்ன கட்டிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, இல்ல உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. வர புதன்கிழமை நல்ல நாள், வெத்தலை பாக்க மாத்திக்கலாம். முடிஞ்சா அம்மா ஊர்ல இருந்து வரதுக்குள்ள தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க சொல்றது சத்தியம் மேடம். 8 குழந்தைங்களை வேற யாரும் கடத்திட்டாங்க. போன் பண்ணி 8 குழந்தைங்களுக்கும் 8 லட்சம் ரூபாய் கொடுத்தா குழந்தைங்க வரும், இல்லனா குழந்தைங்களோட பொண்ணுதான் வரும்னு எவனோ ஒருத்தன் போன்ல மிரட்டினான். இப்ப கொஞ்ச நாளா போனும் வரல. குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. எங்களை மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு போலீஸ்ல மாட்டி விட்டுடாதீங்க. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். இந்த ஷர்ட் தமிழ் நம்பி சைஸ்க்கு சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாமி, நீங்க இன்னும் தூங்கலையா? வயசு பொண்களை ஆத்துல வச்சுட்டு இருக்கிற எந்த அம்மாவாலையும் தூங்க முடியாதுரி. இது அம்மாக்களுக்கே உள்ள சாபம். புரியலையே. தலகால் புரியாம ஆடினா இப்படிதான். நீங்க நேரடியா விஷயத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நேரடியா விஷயத்துக்கே வரேன். நீ உன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க? 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு ரக்க கட்டி பறந்துருவேளா? நீயும் ஸ்னேகா வழியிலே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீங்க இன்னும் விஷயத்துக்கே வரல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாள் இல்ல நீ. அது எனக்கும் தெரியும். ஆமா, திடீர்னு என்ன உனக்கு சட்டை வாங்கி கொடுக்குற அளவுக்கு தமிழ் மேல அன்பு பொங்கறது? அன்பு இல்ல மாமி, காதல். ஷோபா மாமி, அம்மா கேட்டிருந்தா நான் இவ்வளோ ஓப்பனா சொல்லியிருக்க முடியாது. ஆனா உங்களால புரிஞ்சுக்க முடியும். எனக்கு ஒரு துணை தேவை. அது நானா தேடிக்கிறதுல என்ன தப்பு? நீ அந்த தமிழ் நம்பிய உண்மையாவே லவ் பண்றியா? இவ்வளோ நேரம் நான் வேற என்ன மாமி சொல்லிட்டு இருந்தேன். சரி, அவனும் உன்னை காதலிக்கிறானா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாளைக்கு நம்ம ஆத்துல தமிழ் நம்பிக்கை விருந்து. அவர் மனசுல நான் இருக்கேனா இல்ல வேற யாராவது இருக்காங்களான்னு நீங்க தான் எனக்கு கேட்டு சொல்லணும். நானா? எனக்கு வேற யாரும் இருக்கா மாமி? ஏண்டி, அந்த தமிழ் நம்பி அருணாவை காதலிச்சு இப்பதான் எல்லா கலட்டாவும் ஓஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம அவன் நம்மளவா இல்ல. அப்போ ஸ்னேகா காதலிக்கிறாங்களே மகேஷ் நம்மவாளா? ஸ்னேகாவை பத்தி பேசாத, அவளை தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. உங்க பொண்ணை விட்டீங்கல்ல, அப்போ என்ன விட்டுடுங்க. எங்க இந்த அளவு பேச கத்துன நீ? அந்த தமிழ் நீ கல்யாணம் பண்ணினா இந்த ஆத்துல பிரளயமே வெடிக்கும். உங்க அம்மாவை பத்தி தெரியும்ல, உன்னை வாழ விட மாட்டா. அதனால தான் மாமி, நீங்க எனக்கும் தமிழ் நம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் சொல்றேன். அம்மா பணத்தாசை பிடிச்சவ, அவங்க கிட்ட என்ன காப்பாத்துங்க மாமி, ப்ளீஸ் மாமி. கடவுளே உனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நீ ஏன் கவலைப்படுற? சரி சரி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. மாச மளிகை பில்லு, கரண்ட் பில்லு, பசங்க ட்ரெஸ், ஸ்கூல் புக்கு, இங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம், அப்புறம் மாமா மாமா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. என்ன வேலை? சொல்றேம்மா சொல்றேன். குட் மார்னிங். ரூம் நம்பர் 12ல துளசி இருக்கால? ஆமா இருக்கு. அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். என்னம்மா வந்தது வராதமா துளசிய கூப்பிடுற? அவ ரொம்ப துருதுருன்னு இருக்கிறவ, வாயாடி வேற. அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அவளை அடிச்சிடாதம்மா. நேத்து வரைக்கும் அவ ஜுரத்துல இருந்தா. மேடம் துளசிங்க வா. இன்னைக்கு என்ன நாள் தெரியலையே. இது கூட தெரியாம இருக்கியா? இன்னைக்கு துளசி குட்டிக்கு பிறந்த நாள். many more happy returns of the day. தேங்க்ஸ் மேம். எல்லாருக்கும் போய் சாக்லேட் கொடு, உள்ள இருக்கு. போ. பாத்தியா அந்த குழந்தை முகத்துல எவ்வளவு சந்தோஷம். ஆமா, இன்னைக்கு துளசிக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? காப்பகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களோட டீடைல்ஸும் படிச்சு பார்த்தமா. இந்த மாசம் எந்த குழந்தையோட பர்த்டேன்னு பார்த்தேன். அதுல துளசி பேர் இருந்துச்சு. அதான் இந்த ஏற்பாடெல்லாம். பாத்தியம்மா, இந்த அன்பும் அக்கறையும் பரிவும் தாமா இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு தேவை. அது உன்னால மட்டும்தாமா முடியும். இத்தனை நாள் நீ இந்த ஆசிரமத்துக்கு வராம இருந்துட்டியே. சரி சரி, எனக்கு சீக்கிரம் சம்பளம் கொடு. அப்படின்னு அவ்வளவு அவசரம்? எனக்கு ஜீவானு ஒரு பேரன் இருக்கான். அவனுக்கு ரிமோட் கண்ட்ரோல் பைக் வாங்கணும்.
ஸ்னேகா இந்த பாலக்குடி. தேங்க்ஸ் மகேஷ். ஸ்னேகா இரு. ஐயோ, நீ இந்த பால் குடிக்க வேண்டாம். ஏன்? குங்குமப்பூ இல்லாம நீங்க பால் குடிக்க மாட்டீங்களோ? ஓஹோ, குங்குமப்பூ வாங்கி கொடுத்தது மாஸ்டர், உங்களுக்கு அவரை பிடிக்காது, அதனால தான் இந்த பாலை குடிக்க வேண்டாம்னு சொல்றீங்களா? தெரியுதுல, அந்த ஆள்னால தான் நம்மளுக்கு பாதி பிரச்சனையே. தெரியாம கேக்குற? தெரிஞ்ச அவன் கேளுங்க. யாரு உனக்கு குங்குமப்பூ வாங்கி கொடுக்கறதுக்கு? குங்குமப்பூவை பால்ல போட்டு சாப்பிட்டா வயித்துல வளர குழந்தைக்கு நல்லதுன்னு நல்ல எண்ணத்துல வாங்கி கொடுத்திருக்காரு. இதுல என்ன மகேஷ் தப்பு? தப்புதான், நான் தப்புன்னு சொல்றேன். எனக்கு தப்புன்னு தோணல. தப்பு ஸ்னேகா, அவன் வாங்கி கொடுக்கறது தப்பு. தப்புன்னு எனக்கு தோணல மகேஷ். நான் இந்த பாலை குடிக்க தான் போறேன். குடிக்க கூடாது நான் ஸ்னேகா. குடிப்பேன் மகேஷ். குடிக்க கூடாது. நான் குடிப்பேன். நீங்க நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். மகேஷ், நீ குழந்தைய கலைச்சிடு. மகேஷ் என்ன பேசுறீங்க? அபோர்ஷன் பண்ணிடுன்னு இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? என் வயித்துல வளர்றது உங்க ரத்தம். இது எனக்கு தேவையில்லை. மகேஷ் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மகேஷ். எனக்கு இந்த குழந்தை கட்டாயம் வேணும். ஏன் அந்த மாஸ்டர் குழந்தைய பெத்துக்கொடுன்னு சொன்னதுனாலயா? மகேஷ் ப்ளீஸ். மாஸ்டர் என்னத்தையோ தத்த பெத்துன்னு வளரிட்டு போறாரு. அவரை விடுங்க. நான் உங்களுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கறேன் மகேஷ். ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்து கொடுக்கறேன். தயவு செஞ்சு அபோர்ஷன் பண்ணேன்னு சொல்லாதீங்க மகேஷ் ப்ளீஸ். இந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம், கலைச்சிடு. மகேஷ் இப்படி பேசாதீங்க மகேஷ். ஏற்கனவே உண்டான கருவைதான் அந்த பாவி அலமேலும் மனசாட்சி இல்லாம கலைச்சு தொலைச்சிட்டா. இது கடவுள் கொடுத்த வரும் மகேஷ். அபோர்ஷன் பண்ண சொல்லாதீங்க மகேஷ், வேண்டாம். அப்படிதான் சொல்லுவேன். யாரு நீ அந்த மாஸ்டர்? உன்னை தொட்டு தொட்டு பேசுறான், கண்ணத்தை தடவறான், அதுவும் என் கண்ணு முன்னாடி. எந்த புருஷன்டி பார்த்துட்டு சும்மா இருப்பா? ஆத்திரம் வராது? சரி, அவர் மேல இருக்கிற ஆத்திரத்தை ஏன் என் குழந்தை மேல காட்டுறீங்க? அவனை பத்தி என்கிட்ட பேசாத. ஒரு ஆண் குழந்தைய பெத்து கொடுன்னு உன்கிட்ட கேக்குறான், அதுவும் என் கண் முன்னாடி. அவனே உன் புருஷன் மாதிரி பேசுறப்போ நான் எதுக்குடி? மகேஷ், அவர் எனக்கு குரு மட்டும்தான். அவர் யதார்த்தமா சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வேற மாதிரி அர்த்தம் பண்ணி பேசாதீங்க. அந்த பரதேசிக்கு நீ பின்பாட்டு பாடாத. பரதேசியா? மகேஷ், அவர் எனக்கு குரு மகேஷ். அவரை போய் அவருக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க பாருங்க, எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில மட்டும் தான் இருக்கு. நம்ம மனசு சுத்தமா இருந்ததுன்னா யாராலையும் நம்ம உறவை கலைக்க முடியாது. ஸ்னேகா, நீ குழந்தைய கலைக்க போறியா இல்லையா? நான் கலைக்க மாட்டேன். அப்படின்னா சரி. மகேஷ், மகேஷ் என்ன பண்றீங்க? இந்த வீட்டை விட்டு போறேன், உன் வாழ்க்கையை விட்டு போறேன். அதுக்கப்புறம் நீ யாருக்கு வேணாலும் குழந்தைய பெத்து கொடு. மகேஷ், இப்படி எல்லாம் அபத்தமா பேசாதீங்க மகேஷ். ஏய், என் வார்த்தைக்கு இங்க மரியாதை இல்ல. நான் சொல்றது எதுவும் நீ கேட்க மாட்டேன்ற. முயற்சத்துக்கு தான் நீ எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு ஒண்ணா வாழ்ந்துகிட்டு? அதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் போறேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோ. மகேஷ், நீங்க பேசுறத பார்த்தா என்னையும் மாஸ்டரையும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. ஐயோ ஸ்னேகா, நான் உன்னை சந்தேகப்படல. நீ ஏன் சொத்து, அதனாலதான் உன்னை கட்டுப்படுத்துறேன், தக்க வச்சுக்க பாத்துக்கிறேன். ஆனா என்னால முடியல. ஏன் தெரியுமா? உன் புத்தி பூரா அந்த பாட்டுவாதி நிறைஞ்சு வழியிறான். நம்ம சொந்த காலில் நிக்கிற வரைக்கும் குழந்தை வேண்டாம் நீ தானே சொன்ன. இப்ப நீயே வேணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பார், ஒண்ணு உன் இஷ்டத்துக்கு நீ வாழு, இல்ல என் வழிக்கு வா. இப்படி ரெண்டும் இல்லாம நரகத்துல கடந்து எரிஞ்சு சாம்பலாகாத. புரிஞ்சுதா? மகேஷ், எனக்கு உங்களை விட இந்த உலகத்துல வேற எதுவும் யாரும் முக்கியம் கிடையாது. அப்படின்னா குழந்தைய கலைச்சிடு. நான் கிளம்புறேன். மகேஷ், உங்க விருப்பப்படியே நான் இந்த குழந்தையை கலைச்சிடுறேன். என்னை விட்டு போயிடாதீங்க மகேஷ். கூட்டு, பொரியல், ரசம். நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணேனே. அருணா, அருணா,
அருணா இங்க இல்ல, வெளியில போயிருக்கா. எங்க? எங்கேயோ போயிருக்கா, கோவிலுக்கு போயிருக்கா. ச்சே, நான் தான் அவகிட்ட இந்த சமயம் இங்க இருக்க சொன்னேனே. அது சரி, இந்த தமிழ் நம்பி யாரு? அவனுக்கு என்ன இப்ப இந்த ஆத்துல விருந்து வேண்டி கிடக்கு? மாமி, நீங்க தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க. இத பாரு, நீ பண்ற விஷயம் எனக்கே பிடிக்கல. அருணா அவனை காதலிச்சுவ, அவளுக்கு எப்படி பிடிக்கும்? நீ அவனுக்கு விருந்து கொடுக்கறது அவளுக்கு மருந்து மாதிரி இருக்கு. அதனாலதான் அவன் கோயிலுக்கு போயிட்டான். மாமி, தமிழ் வந்துட்டாரு, பேசாம இருங்கோ. உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரியணும். ருத்ர தாண்டவம் ஆடுவா. ஹாய் ஷோபா, ஹாய், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. மா, எப்படிமா இருக்கீங்க? ஏதோ இருக்கேன்டா, நீங்கெல்லாம் நன்னா இருந்தா சரி. மா, எனக்கு ஒரு பேங்க்ல லோன் கலெக்ஷன் ஆஃபீஸரா வேலை கிடைச்சிருக்கு. மாசம் எனக்கு 15,000 ரூபாய் சம்பளம். ஒரு 2 வீலர் வேற கொடுத்துருக்காங்கம்மா. நன்னா இருடா. தமிழ், சாப்பிடலாம், உட்காரு. அதுக்காக தானே காலைல இருந்தே சாப்பிடாம இருக்கேன். ஐயோ, எங்க போனோம்? ச்சே, நேரம் பார்த்து. வாவ், எவ்வளோ ஐட்டங்க. ஆமா ஷோபா, நான் வந்ததுல இருந்து ஒரே டென்ஷனாவே இருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்திய வர சொல்லியிருந்தேன், அவளை இன்னும் காணோம். அதான் நீங்க சாப்பிடுங்க. அப்பா, சமையல் பிரமாதம். எல்லாம் சோபா தான்ப்பா பண்ணா. உனக்காக பார்த்து பார்த்து அக்கறையா சமைச்சிருக்கா. ஆமா, இத்தனை நாள் நானும் இந்த வீட்ல தான் இருந்தேன். ஷோபாக்கு இவ்ளோ பிரமாதமா சமைக்க தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. நேரமும் காலமும் வந்தா எல்லாம் தன்னால வரும். நம்ம நினைச்சது நடக்கிறது இல்ல, நினைக்காததெல்லாம் நடக்கிறது. ச்சே, இந்த அருணாவை இன்னும் காணுமே. வேணும்ட்டே எஸ்கேப் ஆயிருக்கா. அவ இப்ப இங்க வந்து தமிழும் அவளும் சந்திச்சுண்டா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, அம்மாமா போதுமா. சாப்பிடுப்பா. மா, சமையல் நிஜமாவே பிரமாதமா. சோபாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன் கொடுத்து வச்சவன். வாஸ்தவம் தான். நீயும் என்னென்னத்துக்கும் ஆசைப்பட்ட, எதுவுமே நடக்கல. நான் ஒரு விஷயம் கேட்கணும். சோபா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. என்ன சொல்ற? வாமா ஸ்னேகா, உட்காரு. உட்காருங்க சார். என்ன அதுக்குள்ள வந்துட்ட? நான் அடுத்த வாரம் தானே செக்கப்க்கு வர சொல்லியிருந்தேன். ஸ்னேகா, டாக்டர், உங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. நாங்க செக்கப்காக வரல. அப்புறம் அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர். அபார்ஷனா? என்ன சார் சொல்றீங்க? டாக்டர் ப்ளீஸ், இது எங்க எதிர்காலம், எங்க வாழ்க்கை, எங்க முடிவு. அபார்ஷன் பண்ணிடுங்க. எங்க முடிவுனா யார் முடிவு? நானும் ஸ்னேகாவும் சேர்ந்து எடுத்த முடிவு. அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே, எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸ்னேகா, அபார்ஷனுக்கு சம்மதிச்சு தானே இங்க வந்த. டாக்டர் கிட்ட சொல்லு. ஸ்னேகா, டாக்டர் கேக்குறாங்கல்ல, சொல்லு சொல்லு. பண்ணிடுங்க டாக்டர். போதுங்களா? அவளே சொல்லிட்டா. என்னம்மா ஸ்னேகா, திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்க? அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்ட, விரக்தியா இருக்க. நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டாக்டர், உங்க அட்வைஸ் கேட்க நாங்க இங்க வரல. நாங்க இப்ப இருக்க சூழ்நிலைக்கு எங்களுக்கு குழந்தை தேவையில்லை. அபார்ஷன் பண்ணிடுங்க ப்ளீஸ். சரி, உங்க இஷ்டம். எஸ் டாக்டர். அபார்ஷன் பண்ணணுமா? பேஷண்ட்டை ரெடி பண்ணி ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. நான் அந்த 18ஆம் நம்பர் பேஷண்ட்டை டெலிவரி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர், ரெடி பண்ணிடுறேன். சார், வெளியில வெயிட் பண்ணுங்க.
மணி Thanks, 12 ஆச்சு சாமி. குழந்தை. நிறைய சாப்பிடணும். கிளம்புறியா? எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. நீங்க கோயிலை மூடிட்டு போங்க. நான் கொஞ்சம் மன நிம்மதிக்காக அப்படி திண்ணையில உட்காந்துக்கிறேன். சரி. என்னப்பா நான் கேட்ட கேள்விக்கு பதிலையே காணோம். நீ ஆசைப்படுறவளை கல்யாணம் பண்ணிக்கிறத விட ஒன்னு ஆசைப்படுறவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இல்ல 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 அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணு என்ன கட்டிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, இல்ல உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. வர புதன்கிழமை நல்ல நாள், வெத்தலை பாக்க மாத்திக்கலாம். முடிஞ்சா அம்மா ஊர்ல இருந்து வரதுக்குள்ள தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம். தப்பே இல்ல. அம்மா அர்ஜென்ட்டா ஒரு கிளைண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். ஏய், அப்போ நம்ம பேசுனது எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. நான் இது பர்த்டே பார்ட்டின்னு நினச்சி வந்தேன். ஆனால் விருந்துக்கு வேறு காரணம் இருக்குங்கிறது எனக்கு இங்கே வந்த அப்புறம் தான் புரிஞ்சுது. நான் கிளம்புறேன். என்னடி இப்படி சொல்லிட்டு போறான்? நான் எதிர்பார்த்த பதில் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னது? என்னங்க அப்போ வந்து யாரையோ தேடிக்கிட்டே இருக்கீங்க? இல்ல, மழை வருதான்னு பார்த்தேன். நீங்க நினைச்சிடுவீங்கல்ல. வர வர என் மேலே நீங்கள் நிறைய அக்கறை காட்டுறீங்க. எல்லாம் காரணமா தான். ஏங்க இதாங்க என் கம்பெனி கொடுத்த பைக்கு. ஓ, நல்லா இருக்கு. நீங்க நல்லா வருவீங்க தமிழ். கூடிய சீக்கிரம் நீங்க காரும் வாங்குவீங்க. உங்கள் விருந்து ரொம்ப பிரமாதங்க. என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மற்ற விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். வரேங்க. எங்க போனாருன்னா? கோயிலுக்கு. நம்ம ஆத்துக்கு ஒரு விஐபி வந்திருந்தாரு தெரியுமா? நான் அவருக்கு விருந்து கொடுத்தேன். நீ இல்லாம போயிட்டியே. இந்தாங்க. ஏய் அண்ணா நில்லு. பாத்தியாடி குழந்தைய எவ்வளவு அழகா இருக்கான்னு? என் புருஷன் குடிகார, அவனுக்கு நான் புள்ளையே பெத்துக்க மாட்டேன், அபார்ஷன் பண்ணிக்க போறேன், கலைச்சுக்க போறேன்னு வார்த்தைக்கு வார்த்தை வாய்க்கு வாய் பேசுவியே. இப்ப பாத்தியா தங்க விக்கிரகம் மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்திருக்கான். அப்படியே சிங்கக்குட்டி மாதிரி இருக்கிறான். அச்சு அசலா அவங்க அப்பனையே உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இத பாருடி, ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரமே ஆம்பளை புள்ள தாண்டி. காலம் காலத்துக்கும் அவன் அப்பன் பேர சொல்ல போற வாரிசே ஆம்பளை புள்ள தாண்டி. இத போய் கலைச்சுக்க பாத்தியே. நல்ல வேளை தப்பு பண்ண பார்த்து. என்ன? கிச்சரு. மாலினி. என்ன இவங்க தான் பேஷண்ட்? அப்படியா? டாக்டர் வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. மகேஷ், அந்த அம்மா பேசிட்டு இருந்தத நீங்க கேட்டீங்கல்ல? நான் அபோர்ஷன் பண்ணி தான் ஆகணுமா மகேஷ்? சொல்லுங்க மகேஷ். மகேஷ் வேண்டாம் மகேஷ். மகேஷ், ஒரு உயிரை கலைக்க எனக்கு மனசு இல்ல மகேஷ். மகேஷ், இது ஒரு ஆண் குழந்தை. உங்க பேரை சொல்ல போற வாரிசு மகேஷ். இது பெத்துக்க எனக்கு அனுமதி கொடுங்க மகேஷ். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். இங்க பாருங்க, கிருஷ்ண மாஸ்டர் மேல இருக்கிற கோவத்துல இந்த குழந்தைய காவு வாங்கிடாதீங்க மகேஷ். இது உங்க குழந்தை மகேஷ், உங்க ரத்தம். இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் எனக்காக எதுவுமே கேட்டதில்ல மகேஷ். ஆனா இப்ப கேக்குறேன்.
எனக்கு இந்த குழந்தை வேணும் மகேஷ். எனக்கு இந்த குழந்தை கலைக்கிறதுல இஷ்டம் இல்ல. நான் கலைக்க மாட்டேன். இங்க பாருங்க, இந்த குழந்தை நம்ம சந்தோஷத்தோட சாயல் மகேஷ். நம்ம 2 பேரோட எதிர்காலத்துக்கு இது வெளிச்சம். இந்த விளக்கு அணைச்சிடாதீங்க மகேஷ், வேண்டாம். ப்ளீஸ் மகேஷ், உங்களை கெஞ்சி கேக்குறேன். எனக்கு இந்த குழந்தை வேணும். உங்களை கெஞ்சி கேக்குறேன் மகேஷ், என்ன புரிஞ்சுக்கோங்க. ஸ்னேகா எழுந்துரு. மாட்டேன், நான் எழுந்திருக்க மாட்டேன். இந்த குழந்தைய கலைக்க வேண்டாம்னு நீங்க சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து எழுந்திருக்க மாட்டேன் மகேஷ். இப்பவே இங்கே என் உயிர் போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். குழந்தைய கலைக்க வேண்டாம்னு நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க ப்ளீஸ். ஏய், அசடு மாதிரி பேசாத, எழுந்துரு. என் தப்பு எனக்கு நல்லா புரியுது ஸ்னேகா. ஒரு உயிர் அளிக்கிற உரிமை எனக்கு கண்டிப்பா கிடையாது. எதிர்காலத்து மேல உனக்கு நம்பிக்கை வரணும்னா இந்த குழந்தை கண்டிப்பா பிறக்கணும். இந்த நம்பிக்கைய நம்ம அளிக்க வேண்டாம், போதுமா? மகேஷ், கமலேஷை பத்தி இப்ப நினைச்சாலும் எங்களுக்கு ஆத்திரமா வருது. அழகான ஒரு குடும்பத்தை செதற அடிச்சவன், தூய்மையான ஒரு காதல சந்தேக புத்தியால நொறுக்கி போட்டவன். அவன் மனுஷனே இல்ல, ஜடம். ஹலோ ரோஜா மேடமா? ஆமா, நான் ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் மனோகர் பேசுறேங்க. போலீஸ் ஸ்டேஷனா? கமலேஷ் சாரை நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கமலேஷ் சாரியா? ஆமாமா, அவர் ஒருத்தர் அடிச்சிட்டாரு. அவரு அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க. ஆமாமா, பார்ட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இவரும் ஒத்துக்கிட்டாரு. இப்போ நீங்க யாராவது ஒரு வக்கீல கூப்பிட்டு வந்தீங்கன்னா உடனே ஜாமீன். சரி சரி, நான் உடனே வந்துடுறேங்க. லாயரை கூட்டிட்டு வரேன். ஓகே. தேங்க்யூ. ஓகே. மகேஷ், நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் சொல்லுங்களேன். ஆமாண்டி, இப்பதான் ரொம்ப அவசியம். குளிச்சிட்டு இருக்கல, வெளியில வரேன் இரு. குளிச்சுண்டு தானே இருக்கீங்க, ஒரு பேரை யோசிக்க. மகேஷ், இப்ப என்ன? மகேஷ், இப்ப என்ன? மகேஷ் சீக்கிரம் கதவை திறங்க. குளிச்சிட்டு இருக்கல, மகேஷ். கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? மகேஷ், மகேஷ், அப்படி என்னடி அவசரம்? குளிச்சிட்டு வர. ஏய், ஏய், என்னடி இது? ச்சே. ச்சே, ஐயோ, தெரியும் இதெல்லாம் வேணும்னே தான் நீ செஞ்சுட்டு இருக்க. நான் தான் குழந்தை வேண்டாம்னு அப்பத்துல சொல்லிட்டு இருக்கேன்ல. இவ்வளவு நாள் அசிங்கமா பேசி கேவலப்படுத்திட்டு இருந்த, இப்போ மேல வாந்தி எடுத்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க. தெரியும்டி, வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. மகேஷ், போற நிறுத்துங்க மகேஷ். ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு வாந்தி வரும்போது அவ எவ்வளவு அவசரப்படுவான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நான் எவ்வளவு தடவை கதவை தட்டினேன், ஒரு நிமிஷம் வெளியில வந்திருக்கலாம்ல. நீங்க பாட்டு குளிச்சுட்டே இருந்தீங்க. எப்படி உங்களுக்கு தோன்றது நான் வேணும்னு உங்க மேல வாந்தி எடுத்திருப்பேன்னு? ஏய், சும்மா நடிக்காதடி. வேணும்னே தான் பிளான் பண்ணி என் மேல நீ வாந்தி எடுத்த, எனக்கு தெரியும். மகேஷ், என்ன பேசுறீங்க? வாந்தி தானே எடுத்தேன், வாஷ் பண்ணிட்டா போச்சு. ஏய், என் மேல வாந்தி எடுத்து என்னமோ கூல வாந்தி தானே எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடி? ஏய் மகேஷ், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அவன் பொண்டாட்டி கர்ப்பஸ்திரியா இருக்கும்போது அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்குவான். மடியில படுக்க வச்சு தாலாட்டு பாடி தூங்க வைப்பான். வாந்தி எடுத்தா கையில பிடிக்கிறான். உனக்கு கொஞ்சம் அது கர்ப்பஸ்திரியோட கஷ்டம் புரியுதா? ஒரு உயிரை 10 மாசம் தாங்குறவ உன் குழந்தை தானே சுமக்கிறா. கூசாம அவளை போய் திட்டுறியே. என்ன பெருசா டாக்டர் மாதிரி அட்வைஸ் பண்ண வந்துட்ட? உன் மரமண்டையில இதெல்லாம் ஏறலன்னா நான் என்ன பண்றது? வயித்துல வளர்ற குழந்தை கிட்ட பேசு. பொண்டாட்டி கைய கால அமுக்கி விடு. குழந்தை வயித்துல உதைக்கிற அழகை ரசிச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு அவளோட சண்டை போட வந்துட்டேன். 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதான் மனைவியோட அவஸ்தை எரிச்சலா இளக்காரமா தான் தெரியும். எல்லாம் உன் தலையெழுத்து ஸ்னேகா, நீ அனுபவிச்சுதான் ஆகணும். ச்சே, இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், மறுபடியும் போய் குளிக்கணும். இப்படி குளிச்சே நான் ஜன்னி வந்து செத்துருவேன். கமலேஷ்க்கு என்னாச்சு சார்? வாங்க மேடம். மிஸ்டர் கமலேஷ்,
ஒருத்தரை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காரு. அடிப்பட்டவர் கமலேஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். எதுக்கு அடிச்சாரா? கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரே. எதை கேட்டாலும் ரோஜா மேடமை கூப்பிடுங்க, ரோஜா மேடமை கூப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரி, என்ன விஷயம்னு கேட்க தான் லாயரை கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், நான் வேணா மிஸ்டர் கமலேஷ்ட பேசி பார்க்குறேன். இல்லை அவர் அடித்த பார்ட்டியை பார்த்து கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறேன். சரிங்க, சரிங்க. சார், அது வரைக்கும் கமலேஷ் லாக்அப்ல இருப்பாரா? அவர் ஜாமீன்ல விட்டுருங்க சார். ஃபார்மாலிட்டிஸ்லாம் இவர் பார்த்துப்பாரு. ஜாமீன்ல கூட்டிட்டு போங்க. அஃபெக்டட் பார்ட்டியை பார்த்து சமரசம் பேசுங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்தாங்க, இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடுங்க. யோ ஃபைன் ஆட்டோ சார். அந்த கமலேஷை கூட்டிட்டு போ. சரி சார். இந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவரோட அட்ரஸ். ஓகே சார், நான் டீல் பண்ணிக்கிறேன். எஃப்ஐஆர் போட்டிங்களா? போட்டா இவங்களே ஏன் வர சொல்றேன்? சார் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். கமலேஷ், இவங்க உங்களை ஜாமீன்ல எடுத்திருக்காங்க. நீங்க வெளியே போனா எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா நீங்க ஒரு பொறுப்புள்ள பத்திரிகை ஆசிரியர். அதை மறந்துடாதீங்க. தேங்க்யூ சார். ஓகே வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்ன நடந்துச்சு? இவர் சொல்ற மாதிரி தெரியல. நான் போய் பார்ட்டியை பார்த்து பேசிக்கிறேன் மேடம். ம். ரோஜா, என்ன? பேசாம போறேன். ம். பேசணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க பேச மாட்டீங்க. சரி, நீங்க பேச மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு நாங்க போனா கூப்பிட்டு வச்சு பேசுவீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அது வந்து என்ன வந்து போய் அங்க என்னடானா குழந்தைங்க பிரச்சனை, இங்க என்னடானா நீங்க யாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல? வாங்க, காப்பகத்துல போய் பேசலாம். வேணாம் வேணாம், அங்கெல்லாம் போனா உங்க மூடு மாறிடும். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட இருந்து சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும். வாங்க. ஆட்டோ ஆட்டோ வாங்க. டிரைவர், பக்கத்துல ஏதாவது பார்க் இருந்தா போப்பா. ஸ்னேகா, என்னமாச்சு? மகேஷ், நான் மயக்கமாயிட்டேன் மகேஷ். ஒன்றும் இல்லை சார், முதல்ல உள்ள போகலாம். பார்த்து வா, பார்த்து மெதுவா. உட்காரு. பார்த்து. ஏன் சார், நீங்கள் தான் வீட்டுக்காரரா? ஆ. ஏன் சார் மாசமாக இருக்கும்போது இப்படி வெளியில அலைய வர்றீங்க? பார்த்து சார். சார் கொஞ்சம் தண்ணி. இந்தாங்க. எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்புங்களேன். அப்போ நான் வரேம்மா. சார் பார்த்துங்க சார். ஒரு நிமிஷம் இரு. சார், ஒரு நிமிஷம். இதை வச்சுக்கோங்க. பணமெல்லாம் வேணாம் சார். மனிதாபிமானத்தில் செஞ்ச உதவி. அதை பணம் கொடுத்து கொச்சப்படுத்தாதீங்க. என்ன ஆச்சு? நான் சவாரி ஏற்றிட்டு ஆட்டோட வந்துகிட்டு இருந்தேன். உச்சி வெயில். அப்போ ரோடோரமாக வந்துட்டு இருந்தேன். அந்த அம்மா திடீர்னு மயக்கமாயி கீழே வந்துட்டாங்க. நடு ரோடு சார், யாருமே கண்டுக்கல. அப்புறம் என்னாச்சு? நான் ஆட்டோவில் வரும்போது பார்த்தேன். அவங்க குழந்தை வேற உண்டா இருக்காங்க போல. மனசு கேட்கல சார். அதான் ஏற்றிட்டு வந்த சவாரி அங்கேயே இறக்கி விட்டுட்டு ஒரு சோடா வாங்கி மயக்கம் தள்ளி வச்சு இங்கே கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. சச்சா வேணாம் சார். என்னாச்சு? ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது அவங்க அருமை நமக்கு தெரியாது. அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் சார் அவங்க மகத்துவம் நமக்கு புரியும். இப்போ என்னையே எடுத்துக்கங்க. நான் 24 மணி நேரம் போதையிலே இருந்தேன் சார். போதை தான் ஃபர்ஸ்ட், பொண்டாட்டியில நெக்ஸ்ட் இருந்தேன் சார். நான் இப்படிதான் என் பொண்டாட்டியும் மாசமா இருந்தேன். அவளை நான் கண்டுக்கவே மாட்டேன் சார். அன்பா அனுசரணையா நல்லதா 4 வார்த்தை நான் பேச மாட்டேன். நல்லது கெட்டது அவ ஆசைப்பட்டது எதுவுமே நான் வாங்கி கொடுத்ததில்லை. சம்பாதிக்கிற காசெல்லாம் சரக்குக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி பிரசவ வழியில கத்தி கதறி துடிச்சா சார். நான் போதையில கம்மன ரெடி சனியனே
ஏண்டி கருவாடை விருத்து வைக்கலன்னு சொல்லி எட்டி உதைச்சேன் சார். எட்டி உதைச்சேன். ஃபுல்லா ஏத்திட்டேன் சார். கம்ப்ளீட்டா ஃபிளாட். அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனங்கிற அறிவே எனக்கு இல்லை சார். யாரும் கூட்டிட்டும் போகல. காலையில கண்முழிச்சு பார்த்தா பிரசவ வழியில துடிச்ச என் பொண்டாட்டி ஜன்னி வந்து அங்கேயே செத்து போயிட்டா சார். தண்ணி வருமானே சார். அப்பதான் சார் உரைச்சது. நான் குடிச்சது சரக்குல சார். 2 பேரோட உசுறு சார். கத்தினே கதறினே. அவளை மார்லையும் தோல்லையும் போட்டு அழுதேன் சார். என்ன சார் பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இப்ப நான் தனிமரமா இருக்கேன் சார். இப்ப நான் வீட்டுக்கு போனேன்னா வாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை சார். ஒரு நாதி இல்லை. இப்பெல்லாம் சரக்கு பார்த்தாலே செத்து போன என் பொண்டாட்டியோட ஞாபகம் தான் சார் வருது. என் பொண்டாட்டியோட உசுரை குடிச்ச அந்த சரக்கு இனிமே தொடர்றதே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணேன் சார். என்ன சார் பிரயோஜனம்? காலம் கடந்ததுக்கு அப்புறம் வந்த ஞானம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை சார். அதான் உங்க பொண்டாட்டி மாசமா இருக்கா, மயக்கமா இருக்கான்னு தெரிஞ்சதும் பதறி போயிட்டேன் சார். சார் நீங்களும் இந்த மாதிரி அசால்ட்டா இருந்துடாதீங்க சார். பொண்டாட்டிங்கிறவ கடவுள் மாதிரி சார். அவ கண்ணுலேருந்து விழுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கடவுள் கணக்கு கேட்பார் சார். நான் தான் அந்த கணக்கில் ஃபெயில் ஆயிட்டேன். நீங்களாவது பாஸ் ஆகிற வழியை பாருங்க சார். காசெல்லாம் வேணாம், நான் வரேன் சார். இந்தப்பா. இப்படி தப்பு செஞ்சுட்டு மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? என் மேல கோமா? இல்ல, ரொம்ப சந்தோஷம். ச்சே, உங்களை எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். அது தப்புன்னு இப்பதான் தெரிஞ்சது. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த காணாம போன 8 குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல? சீதா கீதா உங்க தங்கச்சிங்களா? அவங்க இன்னைக்கு அனாதையா நிக்கிறதுக்கு நீங்க தான் காரணமா? சுவாதி யாரு? உங்க காதலியா? உங்களை சின்சியரா உயிருக்குயிரா காதலிச்ச பொண்ண உங்க சந்தேகத்தால பிரிச்சுட்டீங்க. ஒரு நல்ல மனசு கொன்னுட்டீங்க. உங்க தங்கச்சிங்க உங்களை ஜடம் மிருகம்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. ரோஜா, என் கூட இத்தனை நாள் பழகி என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நான் ஒன்னும் ஜடம் இல்ல. என் மனசுக்குள்ளேயும் 1000 காயங்கள் வேதனைகள் இருக்கு. சுவாதிய இன்னும் நான் நேசிக்கிறேன். அது முடிஞ்சு போற கதை. இப்ப அவங்க இன்னொருத்தர் பொண்டாட்டி. வாஸ்தவம் தான். நீங்க சொன்னீங்களே காதலிச்சவளை நான் சந்தேகப்பட்டு கைவிட்டுட்டேன்னு. தப்புதான், ஒத்துக்கிறேன். நான் ஒருத்தனை கண்மூடித்தனமா அடிச்சு போட்டு அதுக்காக என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களே, அந்த அயோக்கியம் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? என்னையும் சுவாதியும் பிரிச்ச அயோக்கியன். என் தங்கச்சிங்க கண்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் தெரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். நேத்து அந்த அயோக்கியனை நான் பார்த்தேன். டேய் ராஸ்கல், வர நாயே, ஏண்டா கிராபிக்ஸ் படத்தை கொடுத்து என்னையும் சுவாதி அனாவசியமா பிரிச்சுட்டியடா. என் காதல கொன்னுட்டியடா. அந்த போட்டோ கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த கிராபிக்ஸில் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சடா. முடிஞ்சு போச்சடா. ஏய் நில்றா.
நினைச்ச நீ உயிரோடவே இருக்க கூடாதுடா. சொல்லு, நான் என்னடா பாவம் பண்ணேன்? என்னைய சுவாதி ஏன்டா பிரிச்ச? சொல்லு, சொல்லுடா நாயே, சொல்லு. இல்ல, அதுக்கு காரணம் நான் இல்ல, சுவாதியோட அப்பா ராமலிங்கம் தான். சுவாதியோட அப்பாவா? ஆமா, அவர் சுவாதிக்கு அமெரிக்கா மாப்பிள்ள பார்த்தாரு. சுவாதி ஒத்துக்கல. அவருக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. சுவாதியை ஃபாலோ பண்ணி அவர் உங்க லவ் கண்டுபிடிச்சிட்டாரு. ராமலிங்கத்துக்கு உன்னை பிடிக்கல. சுவாதி நான் லவ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா, அதனால எனக்கு காசு கொடுத்து சுவாதியோட லவரா செட்டப் பண்ணாரு. கிராபிக்ஸ் போட்டோ ஏற்பாடு செஞ்சு அவர்தான் கொடுத்தாரு. இதான் சத்தியம், வேற எதுவும் எனக்கு தெரியாது. நான் அப்பாவி, என்னை விட்டுரு. ஏய், உன்னை விட்டுறதா? கொலை செஞ்சவனை விட கொலைக்கு உடந்தே இருந்தவனுக்கு தண்டனை அதிகம். என்னை விட்டுரு. நீ சாகணும், நீ சாகணும். ப்ளீஸ் சாகடிக்காம விட மாட்டேன்டா. என்ன சுவாதி பிரிச்சவனுக்கு என் கோர்ட்ல மரண தண்டனை தான்டா. கமலேஷ், மரண தண்டனை தான்டா. உன்னை விட மாட்டேன்டா. கமலேஷ், உன்னை விட மாட்டேன். விட்டுரு. உன்னை விட மாட்டேன். கமலேஷ், உன்னை விட மாட்டேன். கமலேஷ், விட மாட்டேன். விட மாட்டேன். கமலேஷ், விட மாட்டேன். விட்டுரு. ப்ளீஸ் கேளுங்க சார். விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன்டா. விட மாட்டேன்டா. உன்னை கொன்னுடுவேன்டா. உன்னை கொன்னுடுவேன். உன்னை கொன்னுடுவேன். கொன்னுடுவேன். உன்னை விட மாட்டேன்டா. உன்னை விட மாட்டேன். இப்ப சொல்லுங்க ரோஜா, என் மேல தப்பு இருக்கா? என்னையும் சுவாதியும் பிரிக்கிறதுக்கு அவங்க அப்பா போட்ட பிளான் இது. ஏன் வரலையே என் கண்ணை குத்திருக்காரு, என்ன பலிகடா ஆக்கியிருக்காரு. சுவாதி விட்டு நான் பிரிஞ்சுட்டேன். அவளுக்கும் நான் நரக வேதனை கொடுத்துட்டேன். காதலிச்சா ஒருத்தர் நம்பணும். அப்படி நம்பாதவங்களுக்கு நடுவுல யார் யாரும் புகுந்து புனிதமான காதலியை நாசம் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்க நல்ல உதாரணம். சுவாதி என்னை விட்டு பிரிஞ்சுட்டான். அவளை நான் இழந்துட்டேன் ரோஜா. அந்த வெறியில தான் அவனை இழுத்து போட்டு அடிச்சேன். இத பாருங்க, சுவாதி இனிமே மறந்துருங்க. அது முடிஞ்சு போன கதை. உங்க வாழ்க்கையை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. எனக்கு இனிமே வாழணுன்ற ஆசைலாம் இல்லை ரோஜா. என்ன கமலேஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாண வயசுல உங்களுக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களும் உங்க பொறுப்பு தானே? அவங்க என்ன வெறுக்கிறாங்க. என் கையை விட்டு அவங்க எப்போ போயிட்டாங்க. உங்களை மிருகம் ஜடானெல்லாம் திட்டுற அளவுக்கு நீங்க அந்த வெறுப்பை வளர விட்டீங்க. என் சின்ன வயசுலயே நான் என் அம்மாவை இழந்துட்டேன். எங்க அப்பாவும் பிஸ்னஸ் பணம் அப்படி இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தாரு. நாங்க எல்லாருமே பாசத்துக்காக ரொம்ப ஏங்கணும். அது சுவாதி வீட்டில் கிடைச்சதுனால என் தங்கச்சிங்க 2 பேருமே அங்கேயே ஒன்றிட்டாங்க. அப்போ உங்க அப்பா உங்களுக்காக எதுவுமே செய்யலையா? அப்பாவுக்கு ராஜேஷ் மேல அபார நம்பிக்கை. அவன் எது சொன்னாலும் அவர் அதை கேட்பாரு. அவன் அதை பயன்படுத்திக்கிட்டு கம்பெனி அவனுக்கு சொந்தமாக்கிட்டான். சாகர வரைக்கும் அவர் மேல பாசமா நடிச்சு இருக்கிற உயிர் எல்லாத்தையுமே அவன் பேர்ல எழுதிக்கிட்டான். எனக்கும் என் 2 தங்கச்சிங்களுக்கும் எதுவுமே தரல. நடு தெருல நிறுத்திட்டான். அந்த பத்திரிகை ஆஃபீஸில் நான் வெறும் டம்மி தான். அவன் செய்கிற தில்லுமுள்ளுக்கெல்லாம் யாராவது ஒருத்தரை காரணம் காமிக்கணும்ல. அதான் என்ன அந்த ஆஃபீஸில் வேலைக்கு வச்சிருக்கான். ஆனால் சீதா கீதா பார்வையில் நான் அவன் கூட இருந்ததுனால என்னையும் அவன் கூட்டாளின்னு நினச்சிட்டாங்க. நானும் என்னமோ அவங்களை கைவிட்டதா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நடுவில் சுவாதி வேற என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அவங்க பெரிய பலமாக நினச்சிக்கிட்டு இருந்த அந்த சுவாதியோட குடும்பம், பந்தம், பாசம் இது எல்லாமே போயிடுச்சு. அதுக்கும் நான் தான் காரணம் நினச்சி என்னை முழுசாக வெறுத்துட்டாங்க. என்ன கமலேஷ், உண்மையை சொல்லி அவங்க கிட்ட புரிய வச்சிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, உங்களை பழி வாங்குறதா நினைச்சு குழந்தைங்களை கடத்துற அளவுக்கு போயிட்டாங்க. இதை நீங்க தான் அவங்களுக்கு எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆனா அதுக்கு முன்னால அவங்க கடத்திட்டு போன அந்த 8 குழந்தைங்களை வேற யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களா? அவங்க 8 லட்சம் கொடுக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓ மை காட், அப்படியா? ஆமா கமலேஷ், இனிமே டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இல்ல, நம்ம முதல்ல காப்பகத்துக்கு போயிடுவோம். போலீஸ் அங்க வர வரைக்கும் தான் பெட்டர். ஓகே பா.
கண்முழிச்சு பார்த்தா பிரசவ வழியில துடிச்ச என் பொண்டாட்டி சென்னை வந்து அங்கேயே செத்து போயிட்டா சார். தனி வருமானே சார். அப்பதான் சார் உரைச்சது. நான் குடிச்சது சரக்குல சார். 2 பேரோட உசுறு சார். கத்தினே கதர்னே அவளை மார்லையும் தோல்லையும் போட்டு அழுதேன் சார். என்ன சார் பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இப்ப நான் தனிமரமா இருக்கேன் சார். இப்ப நான் வீட்டுக்கு போனேன்னா வாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை சார். ஒரு நாதி இல்லை. என்னதான் இருந்தாலும் ஸ்னேகா நம்ம அப்படி திட்டிருக்க கூடாது. பாவம், அவன் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். ஸ்னேகா வா உட்காரு. மகேஷ், உட்காரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மகேஷ், நீங்களா? ஐம் சாரி ஸ்னேகா, இதோ கோவத்துல அப்படி திட்டேன். ஒரு உயிரை வயிற்றுல சுமக்கிறது தவத்துக்கும் யாகத்துக்கும் சமம். உண்மையா சொல்லணும்னா நீ என் மேல வாந்தி எடுத்ததுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதை புரிஞ்சுக்காம நான் உன்னை திட்டினேன் பாரு, அதான் ரொம்ப அசிங்கம். மகேஷ், ஸ்னேகா ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு. மகேஷ், என்ன மகேஷ் இது? என்ன பேசுறீங்க?